கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட். இதை செக் பண்ணுறதுனால நம்மளால் வேரியஸ் டிசீசஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிப்ஸ் அண்ட் கேன்சர்ஸ், அதாவது சின்ன சத வளர்ச்சி சாதாரணமாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சர் சத வளர்ச்சியாகவும் இருக்கலாம். ரெக்டல் ப்ளீடிங், அதாவது மோஷனில் பிளட்டு கலந்து போகிறது. பயத்தினாலையும் எம்பாரஸ்மெண்ட்னாலையும் நிறைய பேர் இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. Hi, I am Dr. Prashant Nagarajan, colorectal and robotic surgeon. I specialize in treating conditions like colon and rectal cancer and benign anorectal conditions like piles, fissure, fistula, etc. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அதை ட்ரீட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி அதை ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் 2 meters டியூப் which is flexible உங்கள் ஆசன வாய் வழியாக உள்ள விட்டு மலக்குடல் மற்றும் சிறுகுடலில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறது பேர் தான் கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபியோட யூஸ் என்ன? மலக்குடல் மற்றும் பெருக்குடலில் இருக்க இன்னர் லைனிங், அதாவது மியூகோசாவை நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். இதை செக் பண்ணுறதுனால நம்மளால் வேரியஸ் டிசீசஸை கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிப்ஸ் அண்ட் கேன்சர்ஸ், அதாவது சின்ன சத வளர்ச்சி சாதாரணமாகவும் இருக்கலாம், இல்லை கேன்சர் சத வளர்ச்சியாகவும் இருக்கலாம். செகண்ட், இன்ஃப்ளமேஷன். லார்ஜ் இன்டெஸ்டைன் இல்லை கோலானில் இருக்க வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தேர்ட், இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா இல்லை ஃபங்கஸ்னால ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அல்சர்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிளாக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். யாருக்கெல்லாம் கொலனோஸ்கோபி பண்ணணும், எப்போல்லாம் இந்த கொலனோஸ்கோபி பண்ணணும்? ஃபர்ஸ்ட், ரெக்டல் ப்ளீடிங், அதாவது மோஷனில் பிளட்டு கலந்து போகிறது, இல்லை ரொம்ப டார்க் கலர்டாக மோஷன் போகிறது. செகண்ட், irregular bowel habits, அதாவது மலச்சிக்கல் இருக்கிறது, இல்லை லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கிறது. தேர்ட், persistent abdominal pain, வயிறு வலிச்சுட்டே இருக்கிறது. ஃபோர்த், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் இருக்கிறது, இல்லை ரத்த சோகை இருக்கிறது, எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இல்லை கோலோரெக்டல் கேன்சர் இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி ஃபேமிலியில் யாருக்காவது கோலோரெக்டல் கேன்சர் இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்கும் வி ஷுட் பிளான் அ கொலனோஸ்கோபி. கொலனோஸ்கோபிக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரிகாஷன்ஸ். கொலனோஸ்கோபி பண்ணும்போது the patient should be fit for the procedure. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொலனோஸ்கோபி நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ஷார்ட் அனஸ்தீஷியா கொடுத்து தான். ஸோ அந்த பேஷண்ட் should be fit for the procedure. செகண்ட், ஏதாவது பிளட் தின்னர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதாவது ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா that should be stopped before the procedure. Coming to preparation. கொலனோஸ்கோபிக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று பவல் ப்ரிப்பரேஷன். பவல் ப்ரிப்பரேஷன் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா போட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய மலக்குடல் அண்ட் பெருக்குடல் வந்து எப்பவுமே மோஷனோடு இருக்கும். அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணாதான் நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக விஷுவலைஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ண முடியும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் விட்டாக்கா நம்மளால் சில லீஷன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த பவல் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் கொலனோஸ்கோபி. தேர் ஆர் மெனி ப்ரிப்பரேஷன்ஸ் அவைலபிள், பட் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் குடித்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டைம்ஸ் லூஸ் மோஷன். அந்த லூஸ் மோஷன் நல்லா போனதுக்கப்புறம் உங்களோட பெருக்குடல் அண்ட் மலக்குடல் ஃபுல்லாக க்ளீன் அவுட் ஆகிடும். கொலனோஸ்கோபி யார் பண்ணுவாங்க? இட் இஸ் யூஸ்வலி டன் பை அ டாக்டர், ப்ரிஃபரபிளி அ ட்ரெயின்ட் gastroenterologist, colorectal surgeon or any trained endoscopist. இந்த கொலனோஸ்கோபி எங்கே பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். யூஸ்வலி கொலனோஸ்கோபி வந்து எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் ரூம்னு ஒரு டெசிக்னேட்டட் ஏரியா இருக்கும், அங்கே தான் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்வலி டன் அண்டர் சிடேஷன், அதாவது மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணுவாங்க. இந்த மயக்க மருந்து கொடுத்து பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு எந்த பெயினும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. த ஹோல் ப்ரொசீஜர், அதாவது கொலனோஸ்கோபி ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 20 to 25 minutes ஆகலாம். இந்த 20 to 25 minutes டெஸ்ட் அப்போ த டாக்டர் வில் கேர்ஃபுல்லி வாட்ச் ஃபார் எனி அப்நார்மாலிட்டி இன் த மியூகோசா. அப்படின்னா என்ன? இந்த டெஸ்ட் நடக்கும்போது உங்கள் டாக்டர் உங்களோட பெருக்குடல் மற்றும் மலக்குடலில் இருக்க இன்னர் லைனிங்கை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவார். அப்படி எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது அப்நார்மலாக அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா தேவைப்படுற இடத்துல ஒரு பயாப்சி, அதாவது ஒரு சின்ன சத பீஸை டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்புவாங்க. இந்த டைப் ஆஃப் கொலனோஸ்கோபி பேர் டயக்னோஸ்டிக் கொலனோஸ்கோபி. இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் அர்த்தம். தெர் இஸ் another type of colonoscopy called therapeutic colonoscopy. அதாவது டயக்னோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த
கேமரா மூலமாகவே ஏதாவது ஒரு லீஷனையோ இல்லை ஒரு கட்டியவோ ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் தெரப்பியூட்டிக் கொலனோஸ்கோபி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாமின் பண்ணுற டைம்லேயே ஏதாவது ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா தே வில் பி ஏபிள் டு ரிமூவ் இட் கம்ப்ளீட்லி. ரேர்லி இந்த கொலனோஸ்கோபி வச்சு ஒரு சில கண்டிஷன்ஸை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்செப்ஷன், வால்வலஸ், இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாகவே வெறும் கொலனோஸ்கோபி மூலமாகவே ட்ரீட் பண்ண முடியும். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் கொலனோஸ்கோபி? இந்த கொலனோஸ்கோபி மூலமாக நம்மளால் எதை பண்ண முடியாது, எதை பார்க்க முடியாது. இந்த கொலனோஸ்கோபி நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் ஒரு டியூப் மாதிரி இருக்கிறதுனால அந்த டியூபோட உள்பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த டியூபோட வெளிப்பகுதியை இதனால் பார்க்க முடியாது. நம்ம வயிறுக்குள்ளே இருக்கிற மற்ற குடலையோ இல்லை லிவர் இல்லை மற்ற ஆர்கன்ஸையோ இந்த கொலனோஸ்கோபி மூலமாக நம்மளால் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இந்த பெருகுடலில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேன்சரை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த கேன்சர் எவ்வளோ பரவி இருக்கு, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கொலனோஸ்கோபி வச்சு மட்டுமே கன்ஃபார்மாக கண்டுபிடிக்க முடியாது. கொலனோஸ்கோபியோட சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். யூஸ்வலாக கொலனோஸ்கோபியால் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரது ரொம்ப ரொம்ப ரேர். பட் மெனி பேஷண்ட்ஸ் மைல்டு காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ப்ளீடிங் இல்லை கேஷியஸ் ப்ளோட்டிங்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ் யூஸ்வலி அதுவாகவே 1 or 2 days சரியாயிடும். மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் பர்ஃபரேஷன், அதாவது குடலில் ஓட்டை உழுகிறது ரொம்பவே ரேர் தான், பர்டிகுலர்லி வென் இட் இஸ் டன் பை அ ட்ரெயின்டு டாக்டர். பயத்தினாலையும் எம்பாரஸ்மெண்ட்னாலையும் நிறைய பேர் இந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் திஸ் கொலனோஸ்கோபி will help us diagnose conditions early and it can also help us treat it correctly.